வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நீங்கள் நம்ம பொருட்டோ மங்கா பற்றி வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஸோ நம்ம பொருட்டோ வந்து நம்ம ஃப்ளைங் ரேஜின் ஜுட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம ஃப்ளைங் ரேஜின் வந்து அந்த அஃபிஷியலாக நம்ம பொருட்டோ வந்து யூஸ் பண்ணுறாரு. பிகாஸ் ஈவன் நம்ம நருட்டோ வந்து அந்த ஜுட்ஸ் வந்து கற்றுக்க முடியல. ஸோ கற்றுக்க முடியல மீன்ஸ் நம்ம நருட்டோட வந்து அந்த ராஸ் பவர் இல்லை ரா டிரான்ஸ்போர்ட்டே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐ மீன் வந்து ரா ஸ்பீடே வந்து அவருக்கு வந்து அதிகம். பட் நீங்கள் டெலிபோர்ட்டேஷன் பார்க்கும்போது நம்ம நருட்டோ நம்ம வார்லி செல்லியில் அதுக்கப்புறமா வந்து கற்றுக்கல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருட்டோ இந்த மினட்டோட ஃப்ளைங் ரேஞ்சில் வந்து எப்படி கற்றுக்கிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்குமே இதுக்கு வரைக்கும் ஆன்சர் எதுவுமே இல்லை. பிகாஸ் யார் சொல்லி கொடுத்தான்னு தெரில. நம்ம பொருட்டோ வந்து இதை எப்படி வந்து கற்றுக்கிட்டாருன்னு கூட தெரில. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ளைங் ரேஞ்சின் வந்து நல்லாவே யூஸ் பண்ணுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம பொருட்டோ நம்ம ஃப்ளைங் ரேஞ்சின் கற்றுக்கிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து மேபி எனக்கு தெரிஞ்சது நம்ம கோஜி வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன். காஷின் கோஜியாக வந்து இவருக்கு மென்டர் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி நம்ம சாஸ்கே தான் எல்லாருமே நம்ம மென்டர் நினச்சிருப்போம். பட் நான் ஒரு வீடியோ நம்ம காஷின் கோஜியாக கூட இருக்கலாம் நான் சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது மேபி வந்து அவருக்கு நமக்கு வந்து நம்ம இந்த பொருட்டோட ஃப்ளைங் ரேஜின் ஜுட்ஸ் வந்து பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருட்டோ வந்து இந்த ஒரு தன்னோட கிராண்ட் ஃபாதர், பிகாஸ் நம்ம மினட்டோ வந்து பொருட்டோட கிராண்ட் ஃபாதர் தானே. ஸோ அவரோட ஜுட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது பக்காவான ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம நருட்டோவில் வந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்ட் ஆனது நம்ம நருட்டோ வந்து நம்ம ஃப்ளைங் ரேஜின் கற்றுக்கலன்ட்டு. பிகாஸ் எஸ், நம்ம நருட்டோ வந்து அவரோட ரா ஸ்பீட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் தான். பட் இருந்தாலுமே நம்ம ஃப்ளைங் ரேஜின் வந்து ரா ஸ்பீடெலாம் தவிர்த்து வந்து வேறு மாதிரியான ஒரு கான்செப்ட். பிகாஸ் வந்து நீங்கள் வந்து நம்ம மைட் காய் வந்து நம்ம 8 கேட்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அவரோட ரா ஸ்பீடை விட நம்ம மினிட்டோட டெலிபோர்ட்டேஷன் வந்து ஹையராக இருந்துச்சு, ஒரு நார்மல் டெலிபோர்ட்டேஷன். அப்போனா பார்த்துக்கிங்க வந்து எந்தளவுக்கு வந்து நம்ம ஃப்ளைங் ரேஜின் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஜுட்ஸுன்ட்டு. என்னதான் நம்ம டோபிராமா கண்டுபிடிச்சாலும் எல்லோரும் நம்ம மினிட்டோட தான் சொல்லுவோம். எஸ், சாரி டோபிராமா, காப்பிரைட்ஸ் கொடுக்காதீங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம மினிட்டோட ஜுட்ஸுவாக இருக்கிற அந்த ஒரு ஃப்ளைங் ரேஜின் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டாப் கிளாஸ் ஜுட்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல. ஃபர்பிஜி ஜுட்ஸு கிடையாது. பிகாஸ் இதை பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து உங்கள் பாடி வந்து மிகப்பெரிய டோல் எடுக்காது. பட் ஏன்னு கேட்டிங்கன்னா, இது உங்களால் பர்ஃபார்மே பண்ண முடியாது. பிகாஸ் 3 ஒரு நார்மல் லெவல் ஜோனின்ஸ் வந்து கிட்ட வந்து சேர்ந்து தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்பயும் வந்து நம்ம மினிட்டோட ஸ்பீடுக்கு வந்து வர முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து இந்த ஃப்ளைங் ரேஜினை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈவன் நீங்கள் நம்ம டோபிராமோட ஸ்பீடு கூட கம்மியாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதை எடுத்து நம்ம மினிட்டோ வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருப்பார். எஸ், எப்படி நம்ம நருட்டோ வந்து நம்ம மினட்டோட வந்து நம்ம ரசங்கன் எடுத்து தன்தானே வந்து நம்ம ரசன் ஷுரிக்கன் அந்த மாதிரி வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருப்பாரோ, அதே மாதிரி வந்து நம்ம ஃப்ளைங் ரேஜின் நம்ம டோபிராமோட ஜுட்ஸு நம்ம மினட்டோ வந்து அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருப்பார். இந்த இம்ப்ரூவ் பண்ணும்போது ஹோல் லாட்டில் வந்து நம்ம ஃப்ளைங் ரேஜின் ஒரு பக்காவான ஜுட்ஸும் வந்து வந்திருக்கும். பிகாஸ் நம்ம மினட்டோ வந்து நம்ம எல்லோ ஃப்ளாஷ் ஆஃப் லீஃப் நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம். அண்ட் எல்லோ ஃப்ளாஷ் ஆஃப் லீஃப்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷ் தான். நீங்கள் அதுக்குள்ளே வந்து உங்களோட ஒரு உயிர் வந்து போயிடும். பிகாஸ் அதனால தான் நம்ம மினட்டோக்கு வந்து நம்ம 1000 ஷினோபிஸ் கூட ஃபைட் பண்ணும்போது கூட வந்து அவருக்கு ஃப்ளீ ஆன் சைட் வார்னிங் வந்து கொடுத்தாங்க. நீ இவனை பார்த்தாலே பேட்டில் ஃபீல்டை விட்டு வந்து ஓடிருக்குன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஷினோபியோட ஜுட்ஸ் வந்து நம்ம பொருட்டோ வந்து திருப்பி வந்து யூஸ் பண்ண போகிறாரு. அண்ட் ஃப்ளைங் ரேஜின் இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஜுட்ஸ். பிகாஸ் டெலிபோர்ட்டேஷன் யாருக்கெல்லாம் வேணாம், அதுவும் நீங்கள் வந்து மார்க் பண்ண இடத்துக்குலாம் போகும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிபோர்ட்டேஷன் நீங்கள் நிறைய தடவை பார்க்கும்போது நம்ம மினட்டோ வந்து ரொம்ப ஒரு பேட்டில் ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். மினட்டோ வந்து ஃபைட் பண்ணும்போது எல்லாமே வந்து அவர் வந்து ஒரு எப்படி யோசிப்பாருன்னு தெரிய முடியாது. நம்ம நருட்டோ வந்து ஒரு நக்கல் நிஞ்சா அவர் எப்படி யோசிப்பாருன்னு வந்து நீங்கள் வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய மாஸ்டராக இருந்தால் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைட் எகமி வந்தால் கூட அந்த பேர் நம்ம நருட்டோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவார்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பேர் நம்ம மினட்டோ வந்து ஒரு பேட்டில் ஜீனியஸ். ஸோ அவருக்கு வந்து ஒரு தனியான ஒரு டாக்டிக்ஸ். அண்ட் அதே மாதிரி தான் அந்த பேர் நம்ம பொருட்டோன்னு சொல்லுவேன். பிகாஸ் நம்ம மினட்டோட லாட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நம்ம பொருட்டோவில் பார்க்கலாம். அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃப்ளைங் ரேஜின் வந்து நம்ம பொருட்டோ கற்றுக்கிட்டது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். பிகாஸ் இட் வில் பி ஹியூஜ் ஒரு அட்டாக்கில் வந்து ஒரு பவர். பிகாஸ் அவர் வந்து நம்ம ஓட்ஸுக்கி ஃபைட் பண்ணும்போது நீங்கள் ஓட்ஸுக்கி கூட ஃபைட் பண்ணும்போது நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. நம்ம ஓட்ஸுக்கி வந்து அந்த ஒரே ஒரு விஷயத்தை வந்து ஹேட் பண்ணாங்க நம்ம சாஸ்கியோட பவர்லையுமே. ஐ மீன் நம்ம டெலிபோர்ட்டேஷன் கிடையாது, இது வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் மாதிரி தான் இருக்கும். டெலிபோர்ட்டேஷன் ப்ளஸ் சப்ஸ்டியூஷன் ஜுட்ஸு. இப்படி இருக்கும்போது வந்து நம்ம சாஸ்கியோட பவர் வந்து இதை வந்து நம்ம இஷ்கியை வந்து ரொம்ப ரொம்ப ஹேட் பண்ணார். பிகாஸ் நம்ம ஓட்ஸுக்கி எல்லாருமே வந்து சம ஸ்பீடான்னு கேட்டிங்கன்னா, நான் இது வரைக்குமே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம கண்டிப்பாக நிறைய ஓட்ஸுக்கு வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. பட் ஒருத்தர் கூட வந்து அந்தளவுக்கு ஒரு அஜைலாகவும் வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்பீட் கொடுத்ததுக்கு இல்லைனா நான் சொல்லுவேன். லைக் கம்பேர் டு ஃப்ளைங் ரேஜின் இல்லை வந்து கம்பேர் டு டெலிபோர்ட்டேஷன் இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணும்போது யாருமே வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்பீட் வந்து வந்ததில்லை. அதுக்கான மெயின் ரீசன்ஸ் மேபி வந்து நம்ம
ஓட்ஸுஸ்கீஸ் வந்து அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பீடான ஒரு கேரக்டர்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். அண்ட் அதுதான் வந்து மெயின் ரீசனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து நம்ம ஓட்ஸுஸ்கி நான் ஃபைட் பண்ணும்போது பார்த்த வரைக்கும் யாருமே வந்து ஒரு டெலிபோர்ட்டேஷன் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணதில்லை. எஸ் சிம்பிளாக வந்து அவங்களுக்கு வந்து ரா ஸ்பீட் இருக்குது. ஆனால் அந்த ரா ஸ்பீட் அபோவ் நார்மல் ஹியூமன் இல்லை வந்து நம்ம அபோவ் நருட்டோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன் ஒரு பவர் லெவல் கம்பேர் பண்ணால். பட் டெலிபோர்ட்டேஷன் ஃப்ளைங் ரெஜென்ட்ஸுங்கிறது வந்து தனி ஒரு ஸ்டைல். அண்ட் நீங்கள் நம்ம ரசங்கான் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். நம்ம ரசங்கான் வந்து இந்த எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஜூட்ஸுன்னு நீங்கள் வந்து ஈவன் நம்ம ஓட்ஸுஸ்கி கூட வந்து நீங்கள் வந்து டிஃபீட் பண்ண யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போருட்டோக்குள்ளே உட்காந்துருக்காரு நம்ம மொமோஷ்கி இஸ் ஒன் எக்ஸாம்பிள். ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவர் ஃபைட் பண்ணும்போது இந்த ஒரு ப்ராசஸில் எப்படி நம்ம ரசங்கான் நம்ம ஃப்ளைங் ரெஜென்ஜுட்ஸு ஸோ நீங்கள் இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்து எப்படி கம்பைன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ம வாரா இருக்குல்ல வந்து நம்ம டோபிராமா நம்ம நருட்டோக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். நம்ம சேஜுட்ஸில் வந்து நம்ம ஒபிட்டோ உச்சிகா வந்து நம்ம ரசங்கான் மூலிமா அட்டாக் பண்ணியிருப்பார். நம்ம மினட்டோ வந்து நீ வந்து ஒக்காகவாக இருந்தாலும் நீ யாரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டைமில் நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம ஃப்ளைங் ரெஜினோட நம்ம ரசங்கன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஜுட்ஸுன்ட்டு. அதனால நம்ம மினட்டோ வந்து அதை கற்றுக்கிட்டாரு. பிகாஸ் அவருக்கு வந்து ஒரு ஜுட்ஸு வேணும், அது வந்து செம பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ளைங் ரெஜினை மட்டுமே வச்சு வந்து ஒரு எனிமியை டிஃபீட் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து நம்ம ஒரு ரசங்கன் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எனிமி கூட வந்து எப்போ வேணாலும் க்ளோஸாக போகலாம். அண்ட் க்ளோஸாக போனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த ஜுட்ஸு வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா தான் நம்ம நருட்டோ வந்து நம்ம இனோவேட்டிவாக வந்து நம்ம ரஷன் ஷூரிகன் கண்டுபிடிச்சாலுமே இப்போதைக்கு வந்து ஃப்ளைங் ரெஜின் ஆன் வித் ரசங்கான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் காம்போ தான் சொல்லுவேன். பக்காவான ஒரு காம்போ. அண்ட் எல்லா ஓட்ஸுஸ்கீஸுமே வந்து இதை வச்சு கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம பொருட்டோ வந்து பயம் காட்டலாம். அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு நம்ம பொருட்டோ வந்து ஒரு தனி பர்சனாக தான் இருக்காரு. அவருக்கு வந்து இந்த டெலிபோர்ட்டேஷன் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து நம்ம டெலிபோர்ட்டேஷன் இஸ் லைக் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆர்மியே இருக்கிற மாதிரி. அதனால நம்ம மீண்டோவில் வந்து ஒரு இடத்துல இந்த இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட்டேஷன் பண்ண முடியலனா அவரால் வந்து சோலோ ஆர்மின்னு கூட சொல்லுவாங்க. அவரை ஈவன் டவுஷன் ஷினோபிஸாக இருக்கட்டும் இல்லை நிறைய பேர் வந்து நம்ம மினிட்டோ வந்து நிறைய மிஷன்ஸ் வந்து அவரே தனியாகவே பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து நம்ம டெலிபோர்ட்டேஷன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட்டு ஒரு பவர்ஸ் நம்ம என்டையர் நருட்டோ யூனிவர்ஸில். ஆனால் இதை திருப்பி கொண்டு வர மாட்டாங்களான்னு நினச்சிருந்தேன் நம்ம ஃப்ளைங் ரெஜென்ட்ஸுவை. எஸ் நம்ம பொருட்டோ மூலிமா நம்ம கிஷிமோட்டோ வந்து கொண்டு வந்துட்டார். அண்ட் எஸ் நம்ம நருட்டோ வந்து நம்ம ரசங்கன் உருவாக்கி நம்ம ரசன் சுரிக்கன் வந்து உருவாக்கியிருப்பார். ஆனால் நம்ம பொருட்டோ வந்து நம்ம வேனிஷபிள் ரசங்கான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. பட் என்னதான் இருந்தாலுமே நம்ம ஃப்ளைங் ரெஜின் இஸ் லைக் ஓட்ஸுஸ்கி ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி தான் சொல்லுவேன். அண்ட் ஒரு ஓட்ஸுஸ்கி பிடிக்காத ஒரு ஜிட்ஸு வந்து நம்ம பொருட்டோ மாஸ்டர் பண்ணியிருக்காருங்கும் போது ஐ திங்க் நம்ம பொருட்டோ வந்து ஒரு கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம பொருட்டோ வந்து கண்டிப்பாக நம்ம எல்லா ஓட்ஸுஸ்கி கூடயும் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம 4 நியூ வில்லன்ஸ் நம்ம சாஸ்கே ட்ரீயாக மாற்றி நம்ம சாஸ்கே இடத்துல இருக்கிற நம்ம சாஸ்கேயோட ஒரு க்ளோன், அதுக்கப்புறம் நம்ம பக் க்ளோன், அதுக்கப்புறம் வந்து நம்ம மோகி க்ளோன், அதுக்கப்புறம் வந்து நம்ம இஷ்கி க்ளோன், இந்த எல்லா க்ளோன்ஸுமே வந்து டிஃபீட் பண்ணணும்னா ஐ திங்க் நம்ம ஃப்ளைங் ரெஜின் வந்து செம்மையாக யூஸ் பண்ணணும். அண்ட் நம்ம ரசன் உசுமிக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லாவே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட இந்த 2 பவர்ஸுமே கொஞ்சம் புது பவர்ஸ். அண்ட் ஃப்ளைங் ரெஜின் மூலிமா அவர் வந்து நம்ம தண்டர் ஸ்டைல் அண்ட் லைட்னிங் ஸ்டைல் வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டாருன்னா ஸோ அது வந்து செம பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏன் நம்ம பொருட்டோவோட வந்து நம்ம லைட்னிங் நம்ம இந்த ஒரு ஸ்டைலை வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நம்ம நருட்டோவோட ஏன் ப்ரோ முடியலன்னு கேட்டிங்கன்னா நம்ம நருட்டோ வந்து நம்ம ரா ஸ்பீட் குராமா வந்து அவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த ரா ஸ்பீடு வந்து வேணுங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் யூ கேன் ஸ்டில் சி நம்ம நருட்டோ வந்து ஒரு ப்ரொஃபினிட்டி வந்து நம்ம தண்டர் ஸ்டைலுக்கு வந்து அவர் அந்தளவுக்கு வந்து நம்ம நருட்டோ வந்து யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல. பட் அவருக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு ப்ரொஃபினிட்டி இருக்குது. பிகாஸ் நம்ம நாமிகாசே கிளான் எல்லாருமே வந்து நம்ம தண்டர் ஸ்டைல் தான் வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம மினட்டோட இந்த ஃப்ளைங் ரெஜின்மே வந்து நம்ம தண்டர் ஸ்டைல் ஜுட்ஸு மாதிரி தான். ஸோ எனக்கு நீங்கள் தண்டரை விட வந்து அந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து போவீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டோட லைட்னிங் ஸ்டைலில் வந்து நம்ம தண்டர் ஸ்டைல் ஜுட்ஸுஸ் இது வந்து அந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். பிகாஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம தண்டர் ஸ்டைல் மீன்ஸ் இது வந்து ஒரு கெக்கே கென்காய் மாதிரி. ஸோ யாரும் குழப்பிக்க வேணாம். லைட்னிங் ஸ்டைல்னா வந்து அந்த ஒரிஜினல் ஒன். பட் தண்டர் ஸ்டைலுங்கிறது பேர் நம்ம நாமிகாசே கிளானோட ஒரு கெக்கே கென்காய். எஸ் நீங்கள் கொஞ்சம் நம்ம ஒன் ஷாட் மங்கா படிச்சு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம இந்த ஒரு லைட்னிங் ஸ்டைலை வந்து நம்ம பொருட்டோ வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. அண்ட் மெயின் ரீசன் ஃபார் நம்ம ஃப்ளைங் ரெஜின் வந்து நம்ம பொருட்டோ ஈஸியாக கற்றுக்கிட்டதுக்கு மேபி இல்லை வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் கற்றுக்கிட்டது வந்து இந்த மேபி வந்து நம்ம லைட்னிங் ஸ்டைலோட அவரோட நேச்சர் வந்து லைட்னிங் ஸ்டைல் வந்து பக்காவாக இருக்கிறனால வந்து பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன்.
அண்ட் இதுதான் வந்து நம்ம பொருட்டோட ஒரு நியூ ஜுட்ஸுல பாஸ்ட் ஆன் ஜுட்ஸு. பட் இருந்தாலும் வந்து நம்ம பொருட்டோ வந்து அதை எந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் நம்ம ஓட்ஸுக்கு கூட வந்து இது வந்து ஃபைட் பண்ண செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்கு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம மினிட்டோ ஃபேனா இல்லை நம்ம பொருட்டோ ஃபேனா, ஸோ அதையுமே மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அந்த கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சா கீழே மறக்காம பிரச்சனை அதை ஆன் போட்டுங்க. அந்த ஹோஸ்ட் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.